தீரன் சின்னமலை திப்பு சுல்தானோட நெருங்கிய தொடர்பு கொண்டது தான் இந்த சங்ககிரி மலைக்கோட்டை. கரெக்டாக நீங்கள் இப்படி தாக்கலாம். தமிழ்நாட்டிலே உயரமான கோட்டை இதுதாங்க. இதெல்லாம் வாய்க்கால் தானே? ஆமாம், இதெல்லாமே வாய்க்கால் சிஸ்டம். பார்த்துக்க. இறங்குறதா எப்படின்னு தெரியல. அப்படியே இறங்க. கேவ் குகை இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அங்கங்கே கல்லுலேயே நம்மளுக்கு பாதை போட்டு கொடுத்துருக்காங்க, பாறையிலே. என்னாச்சு வாங்கணும் ப்ரோ. சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற ஹைவேல ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த சங்ககிரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு மெயின் ரூட்டே பார்த்தீங்கன்னா சங்ககிரி வழியாக தான் போய் ஆகணும். ஸ்ட்ரைட்டாக போனால் கோயம்புத்தூருங்க, லெஃப்ட்டில் எடுத்தோம்னா அப்படியே சங்ககிரி வழியாக வந்து ஈரோடு போகிறதுக்கு மெயின் ரூட் இது தான். ஸோ சங்ககிரி என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய லாரி பட்டறைகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே லாரி பட்டறைகளுக்கு ரொம்ப ஃபேமஸான ஏரியா அந்த சங்ககிரி. ரைட் சைடில் தெரியுது பாருங்கள், இந்த பெட்ரோல் பங்கு இதுதான் வந்து சங்ககிரி லோ, அதாவது லாரி அசோசியேஷன் பங்கு. இந்தியாவிலேயே அதிகமாக ஃபியூல் சேல்ஸ் ஆகக்கூடிய பங்கு இது தாங்க. அங்கே பின்னாடி தெரியுது பாருங்கள் மலை, அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். சங்ககிரி டவுனுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ வந்து நகராட்சி ஆக்கிட்டாங்க. பேரூராட்சியிலேருந்து இப்போ நகராட்சி ஆயிடுச்சு சங்ககிரி. ஆட்டோ ஸ்டாண்டை தாண்டி வந்துட்டோம். இதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூட்டு வந்து கட் ஆகுங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எடப்பாடி மெயின் ரோடு. அந்த வழியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போனால் அப்படி ஈரோடு போங்க. இதான் வந்து எடப்பாடி மெயின் ரோடு. நம்ம இன்னும் முன்னாடி போனோம்னா வந்து இன்னொரு ஏரியா வரும், அது திருச்செங்கோடு கட்டாவர் ரோடு. அந்த ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா பழைய எடப்பாடி ரோடு. அந்த வழியாக போகலாம். உங்களுக்கு இங்கேருந்து நான் எப்படி போகிறேன்னு சொல்லி காட்டுறேன். கட்டாயத்தம் பார்த்தீங்கன்னா வந்து அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி சங்ககிரி, அதாவது கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்கே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனால் எடப்பாடிங்க, நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம். அதுதான் பழைய எடப்பாடி ரோடு. ஸோ இதே ரூட்டில் நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ச் ஒன்று வருங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்கும். இந்த சர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடு. இந்த ரோட்லேயே வந்தோம்னா அப்படியே சங்ககிரி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அதாவது கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வழியாக போவோம். இதுதான் அந்த ஸ்கூலுங்க, சங்ககிரி பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிவாரம் தான். ஒரு 200 மீட்டர் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே அடிவாரம். இது பஸ் ஸ்டாப்புங்க. அவ்வளோதான், நம்ம வந்துட்டோம். ஓகே. ஓ, இங்கே பார்க்கிங் இருக்கா? இவனே இந்த பார்க்கிங்கா? ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. என்ன மக்களே, சௌக்கியமாக நல்லா இருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி தாங்க இருக்கோம். சங்ககிரியில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை, அதாவது சங்ககிரி மலைக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வரலாற்றுலாம் கொண்ட கோட்டை. ரொம்ப நாள் நம்ம வீடியோ பண்ணலாம் நினச்சோம். ஸோ இப்போ தான் வந்து வீடியோ பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. டிசம்பர் மாதம் கிளைமேட்டு பனிப்பொழியோடு இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் இப்போது 7:30 மணிங்க. இப்போ நம்ம வந்து ஏற போகிறோம். மேலே போயிட்டு மேலே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு மறுபடியும் வர போகிறோம். டோட்டலாக இதை தான் இங்கே நம்ம கவர் பண்ண போகிறோம். வர வழியெலாம் அப்படியே உங்களுக்கு காட்டியிருப்பேன் எப்படி வரதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். சரி வாங்க போவோம். ஸோ இந்த வழியாக தாங்க போக போகிறோம். இங்கே போட்டதை படிச்சுக்கோங்க. அதேமாரி இங்கே 2 வீலர் நிறுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே ஓ வா. கரெக்டாக என்ட்ரன்ஸ் போகிற வழியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குங்க. இந்த கல்வெட்டில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த பகுதி இந்திய தொழில் துறையால் பாதுகாக்கப்பட்ட பகுதியும், அதனால் இங்கே யாரும் எதையும் சேதப்படுத்தக்கூடாது. அப்படி சேதப்படுத்தினா வந்து சட்டப்படி தண்டிக்கப்படுவீர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யார் போகிறோன்னா, நானே, அங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஹரி, குமரன், அப்புறம் சவரீஸு, அப்புறம் பரத் ப்ரோ, நாங்கள் தான் வந்து இந்த ட்ரிப்பு போக போகிறோம். போகிற வழியில் அப்படியே வந்து வரலாற்று நிகழ்வுலாம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே போக போகிறோம். குமரன் நம்ம கைட் பண்ணி கூப்பிட்டு போக போகிறாரு. சரி வாங்க போகலாம். இந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரிலாம் அப்படியே வந்து நம்ம குமரன் வந்து சொல்கிறாங்கிறாப்புல. எகிப்து பிரமிடுகளில் மட்டும்தான் பெரிய பெரிய பாறைகளை அடுக்கியிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் சங்ககிரி நம்ம மாவட்டத்தில் இருக்க ஒரு இடத்துலையே பெரிய பெரிய பாறைகளை வந்து அடுக்கி அதை வந்து சிமெண்ட்டு இல்லாமல் அன்னைக்கு இருந்த ஒரு கலவைகளை வச்சு ஒட்டியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய பாறைகள்னு பாருங்கள். இந்த பாறைகளை வந்து சாதாரண மனிதர்களால் வந்து தூக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து பெரிய ஆச்சரியம். மேலே இருக்க ஹோல்ஸில் கன்மேன் படுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு 800 to 900 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து என்ன பண்ணலாம், எய்ம் பண்ணி ஷூட் பண்ண முடியும். அது வந்து ஒரு ஹைட் பாயிண்ட்டு. அங்கே படுத்துருக்காங்க அப்படிங்கிற வந்து வர ஆப்போனண்ட்டுக்கு தெரியாது. ஆனால் வந்து அவங்களால ஷூட் பண்ண முடியும். அதுக்காக கரெக்டாக உள்ள என்ட்ரன்ஸ் வரவே பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் இப்படி ஒரு ரைட்டு வருது. எந்த பாறை? பெரிய பாறையா? ஓகே, பெரிய பாறையாக தான் இருக்குது. இங்கே ஒரு கம்பி கேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது என்ன இடம்? சின்ன மண்டபம் மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கா? குதிரைங்களை கட்டி வைக்கிறதா? உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
கரெக்டாக இப்படி தான் ரைட்டில் வந்துட்டு மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே. இந்த இடம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா வந்து உள்ளே வரவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே வந்தோடனே வந்து ஒரு ரைட் எடுத்து மறுபடியும் லெஃப்ட் வருவாங்க. இந்த இடத்துல இந்த நம்ம எதிரிகளை தாக்கிறதுக்கோசம் இந்த இடம் கட்டியிருக்காங்க. கரெக்டாக நம்ம இந்த இடத்துல இப்படி இருக்கோம், எதிரிகள்லாம் கோட்டையை வந்து முன்னாடி அப்படியே திறந்துட்டு வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம தாக்க போகிறோம், இப்படி தாக்கலாம் அவங்கள. அதுக்கோசரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அதை வச்சு நம்ம அப்படியே ஒரு டெமோ காட்டணும். சரி வாங்க, இதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். இது என்னது? இது ஒரு சிறிய அளவிலான ஆயுத கிடங்கு. அங்கே மேலே இருந்து கன்மேன் சுடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை இங்கே வச்சிருந்து இங்கேருந்து எடுத்து தர்றது. திடீர் தாக்குதல் நடந்துச்சுன்னா அப்போ வந்து எடுத்து தர்றதுக்கான ஆயுதங்கள் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. ஏய் சர்ப்ரைஸ் வந்துட்டோம். இந்த கோட்டையில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பாறை தாங்க. இது மண்டபம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாறையிலே கட்டியிருக்காங்க. கீழேயும் பாறை, சுற்றியும் பார்த்தீங்கன்னா அதில் பெரும் பெரும் கற்கள் தான். கரெக்டாக நம்ம 2வது இதை தாண்டி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளம் இருக்குது. குமாரா, இது குளம் தானே? ஆழமாக இருக்கும் போல. சரி ஓகே, இதை பற்றி அப்படி சொல்லு என்னான்ட்டு. படை வீரர்கள் வந்து பெரிய அளவிலான குதிரைகள் 100-150 குதிரை யானைப்படை வச்சுருந்தாங்கன்னா அந்த குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் வந்து நீர் ஆதாரமாக வந்து இந்த குளம் இருந்திருக்கு. அதே சமயங்களில் சுத்தமான தண்ணியாக இருக்கிறதுனால வந்து படை வீரர்கள் குளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை முற்றுகையிடப்படுற தருணங்களில் வந்து இந்த தண்ணியை வந்து பயன்படுத்துறதுக்காக இங்கே ஒரு குளம் கட்டி வச்சுருக்காங்க. பிரிட்டிஷும் ஆர்டிஸ்ட் கிடையாது, கிறிஸ்டின்ஸ் தானே. இல்லை, கும்பிட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கு. கரெக்டாக இங்கே ஒரு கோவில் இருக்குங்க. கரெக்டாக இந்த குளத்தில் அப்படியே குளிச்சுட்டு இந்த கோயிலை வந்து வழிபடுறதுக்காக இருக்கலாம். இது ஒரு சிவன் கோவிலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி சிலை மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் சேதப்படுத்தப்பட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு மேபி வந்துட்டு இது வந்து ஒரு சிவன் கோயிலாக இருக்கலாம். சரி ஓகே, இன்னொரு டைம் வரப்போ எடுத்துக்கலாம். இது அடுத்த கேட்டா? இங்க பாருங்க, ஒவ்வொரு வாயில்கள்லையும் வந்து அழகிய வேலைப்பாடுகள் இருக்கு. இந்த பெண் சிற்பத்தை எவ்வளவு கலைநயமா செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஒரே கல்லில் ஒரு முறையில் செதுக்கியிருக்காங்க. அன்னைக்கு தொழில்நுட்பம் இல்லாத காலங்களில் இவ்வளவு அழகான வேலைப்பாடுகளை நம்மளால பார்க்கவே முடியாது. ஓகே, இதுவும் ஒரு மண்டபம். பர்த்டே செலிப்ரேஷன் நிறைய நடக்கும் போலையே. அடுத்தது அப்படியே லெஃப்ட், அப்படி இதெல்லாம் என்னன்னு தெரியாது. இல்லை, மொத்த சங்ககிரி மலைக்கோட்டை பகுதியும் வந்து இந்திய தொழில்துறையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்திய அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால வந்து இந்த கோயில் மிக அழகான முறையில் வந்து பராமரிக்கப்பட்டு வருது. கரெக்டாக இந்த டைமில் வாங்க, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில். ஏன்னா இப்போ கொஞ்சம் வந்து கிளைமேட் நல்லா இருக்குது. இதே மார்ச், ஏப்ரலாக இருந்தால் ட்ரை ஆகிரும். இதெல்லாம் வாய்க்கால் தானே? ஆமாம், இதெல்லாமே வாய்க்கால் சிஸ்டம். பார்த்துக்க. கோயில் பூட்டி இருக்கு, அதை அப்படியே காட்டிக்கணும். அந்த பக்கம் இங்கே ஒரு கோவில் இருக்குங்க, இங்கேயும் ஒரு கோவில் இருக்குது. ஆப்போசிட்டில் நிறைய இடங்கள் பூட்டி இருக்கு கோவில். இது ஒரு ரொம்ப பழமையான கோயில் நம்மளுக்கு தெரியுது. இங்கேருந்து வந்து மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து சரியான பாதை இருக்காது. அதனால் வந்து நம்ம இப்போ நம்மளோட மலையேற்ற பயிற்சியை இங்கேருந்தே தொடங்க போகிறோம். ஓகே, அப்படி திருப்பி காட்டிடுறேன். இந்த வழியில் தான் நாம் இப்போ பயணம் செய்ய போகிறோம். வாங்கணும் ப்ரோ. எதா நல்லா இருக்கா? இந்த வழி பாருங்க, சூப்பராக இருக்குது படிக்கட்டு. இதுக்கப்புறம் இங்கே ஒரு கோட்டை மாதிரி வருதுங்க. இதா தாக்கும் இடம். இது எல்லாமே தான் சந்திர. ஓ, இதுதான் ஹோல்ஸ். இது பாருங்க, இந்த பக்கம் இருந்து இந்த ஹோல்ஸ்லாம் தான் தாக்குறது. ஓகே, கார் 98ஆ? என்னது ஸோ நம்ம வந்த இடம் பாருங்கள், என்ட்ரன்ஸ். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த வழியாக. ஆனால் இங்கே நம்மளால் வந்து பார்க்க முடியல. இது வெளியூராக இருந்தால் ஆமாண்ணே. இங்கே பாரு, இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஏய், இது என்ன காளியா?
மண்டபம் மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாறை தாங்க. மேலே பாரு ஒரே பாறை செதுக்கி இருக்கிறாங்க. ஏய் ஸ்ட்ரெயிட்டு சொல்கிறா. ஆமாம் அதே எத்தனை 10 அடி வராது காளி. ஸோ இங்கேருந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். எல்லாம் பாருங்கள் சூப்பராக கட்டியிருக்காங்க. இதுவும் பாருங்கள் எல்லாம் கல்லுலேயே செவ்வூர் வந்துட்டு கட்டி எழுப்பியிருக்காங்க போகிற வழியில். இங்கே ஒரு அருமையான ஒரு காட்டு பயணம். வழி நெடு என்ன இருக்கு? என்னாச்சு? என்னது இதுனா தண்ணி போகிற இடமா? பார்த்துக்குங்க. அதுவும் மேலே தண்ணிலாம் வந்துச்சுன்னா அப்படியே பாருங்கள் ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இந்த மாதிரி மலையில் சின்ன சின்ன படிக்கெல்லாம் செதுக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே நடந்து போகிறோம். இதுதான் நம்ம சங்ககிரி. பாருங்க பனி படர்ந்த அழகான சங்ககிரி. மேலே போய் பார்த்துக்கலாம். ஒன்றும் தெரியலையா? சரி ஏறுங்க. ஏறு. சம் கேவ்ஸ். கரெக்டாக இங்கே போகிற வழி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேவ் குகை இருக்குங்க. இங்கே ஒரு குகை இருக்குது. ஓகே நம்ம போவோம். மலை இரும்புங்க உருக்கி ஊற்றி இந்த மாதிரி இப்போ இந்த பாறையில் ஊற்றிருக்காங்க. பார்த்துக்கோங்க. சரி நம்ம போகலாம். இனா பண்ணி வச்சுருக்காங்க. சந்திரிங்க வந்து பாரு. ஓகே இங்கே ஒரு மண்டபம் பாருங்க. ரைட்டில் ஒரு இடம் போகுது. இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. பார்த்துக்கோங்க. ஆனால் உள்ளே தான் எந்த சாமியும் காணோம். மேலே வந்து படியில் ஏறி அந்த காம்பவுண்ட் வால்லேருந்து வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு படி இது. போகலாமா? ஏறி பாரு. வாங்க போவோம். ஃபுல்லும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். எல்லாமே வந்து போர் சம்மந்தமான விஷயங்கள் தான் வந்து நம்ம கோட்டையில் இருக்கும். ஸோ இந்த கல் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம காலில் வச்சு ஏறி நின்று இது ரிவ்யூவை பார்த்துக்கலாம். கன் பாயிண்ட் டுஃபு சரி அப்படியே சுவராக காட்டிடு. ஸோ அழகாக ஒரு 8x போட்டு ஈஸியாக அடிச்சிடலாம் அப்பயும். இப்போ இறங்குறதா எப்படின்னு தெரியல. அப்படியே இறங்க. ஓகே இந்த வழியாக வந்துட்டோம். இப்போ இந்த வழியை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். செல்லும் வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குரங்குகளும் உள்ளன. இங்கே பாருங்கள் மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்லி பாதை பார்த்தீங்கன்னா அங்கங்கே கல்லுலேயே நம்மளுக்கு பாதை போட்டு கொடுத்துருக்காங்க. பாறையிலே பெரிய பெரிய கல்லாக போட்டு இந்த வழியாக வந்துட்டு மீண்டும் மேலே ஏறுதுங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர செங்குத்தாக இருந்தது. அங்கே ஏறி வர கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு வியூங்க. அடுத்த என்ட்ரன்ஸ். இது அப்படியே பார்த்துக்கோங்க. இங்கே வரு கணபதி இந்த மண்டபத்தில் இங்கே பாருங்கள் விநாயகர் சிலை அந்த பாறையிலே செதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த டைம்லேயே ஓம் கணபதினு சொல்லிட்டு பாருங்கள் பாருங்க. இதுலேருந்து இப்படி வந்துட்டோம்னா ரைட் சைடு இந்த வழியாக போக போகிறோம். பட் லெஃப்ட் சைடு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் இதில் செதுக்கியிருக்காங்க. இங்கேயும் பாறையிலேயே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊற்று இருக்குது. தண்ணி நிற்கிது. இது ஒரு குகை மாதிரி தான் இருக்குது. ஆமாம் குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். குளிக்கிறதுக்காக தான் இருக்கும். சரி வா போகலாமா? அந்த வாய்க்கா ஒன்று பார்த்தோம்னு வச்சு வாய்க்கா ட்ரைனேஜ் சிஸ்டம் அது. இது அடுத்த நுழைவாயிலுங்க. இங்கே எது இல்லை.
இங்கே பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்கு. அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நுழைவேலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு செக் போஸ்ட் மாதிரி வெட்டியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து தாண்டி ஆள் வராத மாதிரி பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த கோட்டையை, சங்ககிரி கோட்டையை எவ்வளோ சேஃபாக கட்டியிருப்பாங்கன்னு. மீதி வாங்க மேலே போயிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை. நம்ம பாய்ஸ் மீண்டும் உட்காந்துட்டாங்க. கரெக்டாக இந்த இடத்துல தான் இங்கே இதுதான் வந்து திப்பு சுல்தான் திறன் சின்னமலை காலத்து ஆயுத கிடங்கு. இந்த கிடங்குல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஆயுதங்களை வந்து சேர்த்து வைக்க முடியும். பீரங்கி போன்ற ஆயுதங்கள் திப்பு சுல்தான் கால போரில் தான் வந்து ஆயுதங்கள் வந்து பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கான ஸ்டோரேஜ் இது பாருங்கள். ஏதாவது எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா கூட எதுவும் ஆகாத மாதிரி அன்றைக்கே வந்து தரைகள் எவ்வளோ வந்து அருமையானதாக பண்ணியிருக்காங்கன்றது. ஒரு மூடக்கூடிய அளவிலான ஜன்னல் ஒன்றும் இதில் வந்தாங்க. இப்போ பாதை இதில் போகுது. செல்லும் போதில் இந்த மாதிரி வண்டு பூச்சியெல்லாம் இருக்குங்க. ஸோ நீங்கள்லாம் பார்த்து வாங்க. மேலே போயிட்டுருக்கலையே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம முக்கால்வாசி தூரத்துக்கு பக்கமாக வந்தோம். பயங்கர ஸ்வெட்டிங்க. அதுவும் இந்த மாதிரி வந்து கிளைமேட்டில் ஒரு குளிர்காலத்துலேயும் இந்த அளவுக்கு ஸ்வெட்டிங்கு. அப்படியே லைட்டாக இழப்பாரிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே போகிற வழியில் இந்த இடத்துல ஒரு வியூ சூப்பராக இருக்குதான், போய் பார்ப்போம். இந்த இடம் தாங்க அது. பாருங்கள், இந்த இடம் இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் பாருங்கள் அப்படியே சர்க்கிளாக போகுது. லைட்டாக உருண்டா அப்படியே உருண்டுருவோம். அந்த பக்கம் பாருங்கள் சங்ககிரி டவுன். நமக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா சங்ககிரி டவுன் பாருங்கள் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இருந்தாலும் எங்களுக்கு ஸ்வெட்டிங் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆகிட்டு இருக்குது. நல்லாயிருக்கு. சரி வாங்க போவோம். மீண்டும் ஒரு சின்ன ஒரு காட்டு வழி பயணம். கிளி கிளி கிளி. இதே சமதளம் தான். வியூவை பாருங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மதில் சுவர் கோட்டை, இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் நுழைவாயில் பெரிய ஆலமரம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்த்திங்கன்னா கீழே இது ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருக்கலாம். அந்த பக்கம் தண்ணி போகிறதுக்கு. சரி வாங்க அப்படி போவோம். ஓகே, இது ஒரு நுழைவாயில். குமரா, ஒவ்வொரு நுழைவாயில் தாண்டறப்பையும் பார்த்தீங்கன்னா பாதை அப்படி அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பாதை வருதுங்க. அதாவது பெரிய பாறை, பெரிய பாறையிலே இந்த மாதிரி செதுக்கி இருக்கிறாங்க ஸ்டெப்ஸு. இதில் தான் ஏற போகிறோம். நமக்கு பின்னாடி இருக்க பாருங்க செங்குத்தா பெரிய பாறை. இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தான் மேலே வந்தோம். இதில் மட்டும் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் போல். சரி பார்த்துக்கலாம். இதில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த என்ட்ரன்ஸுங்க. அடுத்த என்ட்ரன்ஸு இங்கே ஒரு மண்டபம், நுழைவாயில். இந்த பக்கம் ஒரு சின்ன பாதை போகுது. அப்புறம் இங்கே அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி வி டிட். இதில் தாங்க உள்ளே போக போகிறோம். மண்டபம் ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ பெரிய தூண்கள். வெறும் பாறையை அப்படியே சிக்ஸாக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. இது அங்கே வரேன் பாருங்கள். இந்த மசூதி இங்கே ஒன்று இருக்குதுங்களா, இதுக்கு பின்னாடி அப்படியே பாருங்கள். வாவ் இருக்க பாருங்கள். பார்த்துட்டு வந்தோம் இந்த வழியாக. இங்கே ஒரு குளம், இது வந்து நன்னீர் குளமா. இதில் மட்டும் கால் வச்சிடாதீங்க, அப்படியே இழுத்துட்டு போயிடும். செம்மையாக இருக்குல்ல. தாமரை இருக்குது. மேலே நிறைய இடம் போயிட்டே இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா அந்த போல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸு சங்ககிரி கோட்டை. வந்துட்டாங்க ஒரு கட்டடங்க, சிங்கிளில் கன்னடத்தில் இருக்குது. அரை தண்டனைக்கு உட்பட்ட கைதியை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு மேலே வந்து பெரிய கல்லாக வச்சு மூடிடுவாங்களாம். இதெல்லாம் கொஞ்சம் பாலடைஞ்சு போயிருக்கு. என்ன 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 ப்ரோ,